கேன்சர்ல ஒவ்வொரு ஸ்டேஜுமே எப்படி இருக்கும்? கேன்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 4 ஸ்டேஜ் இருக்கு. எல்லா கேன்சருக்குமே 4 தானே? எல்லா கேன்சர்னா மோஸ்ட் 95% 99% ஆஃப் கேன்சர் வந்து பார்த்தோம்னா மொத்தமாக 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் 1, 2, 3, 4. 1ங்கிறது வந்து என்னன்னா எந்த உறுப்புல இருந்து அது வருதோ ஆரிஜின் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் மார்பக புற்றுநோய்னா மார்பகத்தில் மட்டும் இருக்குன்னா அது ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2ங்கிறப்ப என்னன்னா அதுல இருந்து வந்து பக்கத்துல ஒரு அக்கல்ல இருக்க நெறிக்கட்டிகளோ அந்த மாதிரி அது எவ்வளவு தூரம் பரவுதோ அதை பொறுத்து நம்ம ஸ்டேஜிங் சொல்றோம். இப்போ அங்க இருந்து மூளைக்கோ லிவருக்கோ பரவும் போது அது ஸ்டேஜ் 4. இதே மாதிரி தான் வாயில ஒரு எந்த எடுத்தாலுமே அது அப்படிதான். இப்போ நாக்குல இருந்து வரக்கூடிய புற்றுநோய் அப்படின்னா நாக்குல மட்டும் இருந்ததுன்னா அது ஸ்டேஜ் 1. அடுத்து இங்கெல்லாம் நெறிக்கட்டி ஆகுதுன்னா அது ஸ்டேஜ் 3 ஆயிடும். கட்டி சைஸை பொறுத்தும் சொல்லுவோம் ஸ்டேஜ். லெஸ் தென் 2 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்ததுன்னா அது ஸ்டேஜ் 1 மார்பகத்தில். ஸோ ஒரு கேன்சருக்கு ஒரு உறுப்புகளுக்கும் இட் இஸ் டிஃப்ரெண்ட். எல்லாமே ஒரே ஆன்சராக அது வந்து சொல்லவே முடியாது கண்டிப்பாக. ஸோ எந்த உறுப்புலேருந்து வருதோ அதுக்கு தனித்தனியாக ஸ்டேஜிங் இருக்குது. ஸோ அந்த பொறுத்து தான் இருக்கும். ஆனால் ஈஸியாக நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கேன்சர் புற்றுநோய்ங்கிறது வந்து ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளவு தூரம் பரவுதோ அது அதிகமாக பரவ நம்ம ஸ்டேஜ் 4 அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். சரி, ஓகே மேம். இப்போ ஸ்டேஜ் 1லேருந்து 2க்கு 2லேருந்து 3க்கு இந்த மாதிரி ட்ராவல் ஆகிறதுக்கு அது எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ புற்றுநோய் அப்படின்னா அது ஒரே டைப் இல்லை. இப்போ நாங்கள் எப்படி ஒரு குழந்தை ரொம்ப சமத்த குழந்தை, ஒரு குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணும், அதே மாதிரி தான் புற்றுநோயிலுமே வந்து அது எவ்வளோ வீரியமாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பயோப்சி ரிப்போர்ட்டு நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பயோப்சி ரிப்போர்ட் தான் வந்து எங்களுக்கு சொல்லும். இப்போ சர்ஜரி நாங்கள் ஒரு பண்ணுறோன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, ஒரு பெரிய ஹிஸ்டாலஜி ரிப்போர்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ மார்பகம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபில்ட்ரேட்டிங் டக்டல் கார்சினோமா அதில் கிரேட் இருக்கும் 1, 2, 3 அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ கிரேட் 1 அப்படின்னு சொல்லும்போது அதோட வீரியத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். கிரேட் 3 அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அக்ரெசிவான கட்டி, சீக்கிரம் மல்டிப்ளை ஆகி சீக்கிரம் வளரக்கூடிய கட்டின்னு அர்த்தம். சில சமயம் நாங்கள் ரிசப்டாஸ்ன்னு பார்ப்போம், ER HER2 அந்த மாதிரிலாம் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் அதை பொறுத்து இருக்குது. அதை பொறுத்து ஒரு பிரெஸ்ட் கேன்சர்லேயே பார்த்தீங்கன்னா 4 விதமான சப்டைப் இருக்கும் இந்த ரிசப்டாஸை பொறுத்து. அதில் சிலது டைப் பார்த்தீங்கன்னா நல்ல நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ அந்த HER2 பாசிட்டிவ்னா நம்ம டார்கெட்டட் தெரப்பி கொடுக்கலாம். ஸோ ஒரு பேஷண்ட் வந்து நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறது சொல்கிறதும் பயோப்சி ரிப்போர்ட் தான். அந்த பேஷண்ட் நம்ம பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்கிறதும் அந்த பயோப்சி ரிப்போர்ட் தான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நிச்சயமாகவே அது கேன்சர் தானா, இல்லை சம்டைம்ஸ் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா நெறி கட்டி டிபினால கூட இருக்கலாம் இல்லையா. முதல்ல அது புற்றுநோய் தான் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? முதல்ல அது சின்ன பயோப்சி டெஸ்ட் பண்ணணும். ஒரு சின்ன ஊசி போட்டு நீடில் போட்டு அந்த எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாங்க. பார்க்கும்போது முதல்ல அது கேன்சரா இல்லையான்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபார் எனி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முதல்ல அது புற்றுநோய் தானான்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா மேடம், என்ன ஸ்டேஜ் பற்றி நம்ம பேசணும். ஸோ ஸ்டேஜ் 1, 2, 3, 4 அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜ் அந்த புற்றுநோய் இருக்கு. ஸோ புற்றுநோய்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பயோப்சி பண்ணோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஸோ அது தெரியறதுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக PET-CT ஸ்கேனிங் வந்து சொல்லுவோம். PET-CT ஸ்கேனுங்கிறது என்னென்னா ஒரே ஸ்கேன் தான், தலையிலேருந்து கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணிடும். மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரத்துலேயே வந்து நம்ம சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி தனித்தனியாக ஸ்கேன் பண்ணுவாங்க. தனியாக லங்ஸுக்கு பார்ப்பாங்க, தனியாக லிவருக்கு பார்ப்பாங்க, வயிற்றுல ஏதாவது நெறிக்கட்டிகள் இருக்கான்னு பார்ப்பாங்க, மூளைக்கு பரவி இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரே ஸ்கேனிங் இந்த PET-CT ஸ்கேனிங் சொல்கிற ஸ்கேன் வந்து நமக்கு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி நமக்கு அதை வந்து சொல்லும் எந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும். ஸோ மேடம் நீங்கள் எவ்வளவு நாட்கள் அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஒரே பதிலாக வந்து நம்ம சொல்லவே முடியாது. அந்த பயோப்சி ரிப்போர்ட்டில் வர இப்போது கேன்சர்னு மாதிரி இது மட்டும் இல்லாமல் மெலனோமான்னு ஒரு டைப் இருக்குது, சார்கோமான்னு ஒரு டைப் இருக்குது, லிம்ஃபோமான்னு நிறையா விதங்கள் வந்து இருக்கு கேன்சர்ல. ஸோ நம்ம அந்த பயோப்சி பொறுத்து தான் அது எவ்வளோ வீரியமாக வளரும், எந்த உறுப்புல இருந்து, உதாரணத்துக்கு கேல் பிளாடரோ லிவர் கேன்சர்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வளரும். ஸோ அந்த மாதிரி எந்த உறுப்புல இருந்து வருது, எந்த பயோப்சியில இருக்கு, இதை பொறுத்து வளரும். இதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ மார்பகத்துலேருந்து வர புற்றுநோய் அப்படின்னா
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமோ இல்லை அவங்க குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி டைம்லலாம் இன்னும் வேகமாக வளர வாய்ப்புகள் இருக்குது சாதாரண டைமில் வந்ததை விட. ஸோ இதை வந்து தட் இஸ் மல்டி ஃபேக்டர்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து கலந்து தான் வந்து சொல்ல முடியும் ஒரு புற்றுநோய் வந்து எவ்வளோ சீக்கிரம் வளரும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியும்.